இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, கடைசி நாட்களில் வாழ்கிறோமா என்ற தலைப்பின் கீழாக, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? யாக்கோபு 4:14. தொலைக்காட்சியில் செய்தி ஏதாவது பார்த்துவிட்டு இந்த உலகம் என்னத்தான் ஆகப் போகிறதோ என நினைத்து நீங்கள் கவலைப்பட்டதுண்டா? துயர சம்பவங்கள் எதிர்பாராமல் திடீரென்று நடைபெறுவதால் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை எந்த மனிதனாலும் துல்லியமாக கணிக்க முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தேவனுக்கு மட்டுமே தெரியும். சாத்தானுடைய உலகம் முடிவடைய போகிற காலத்தில்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். அதற்கான ஆதாரத்தை சிந்திக்க போகிறோம். தேவனை நேசிப்பவர்களுக்கு விரைவில் நித்திய நன்மைகளை கொண்டு வர இயேசு காத்து கொண்டிருக்கிறார். அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பு நிச்சயமாக கிடைக்கும். கடைசி நாட்களில் நடக்கும் முக்கிய சம்பவங்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 24:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். சரித்திரத்திலே 20ஆம் நூற்றாண்டில்தான் 10 கோடிக்கும் அதிகமானோர் யுத்தத்திலே மரித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக மத்தேயு 24:7 பஞ்சங்களும் பல இடங்களில் உண்டாகும். கடந்த 30 ஆண்டுகளில் உணவு உற்பத்தி பெருமளவு அதிகரித்திருக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எனினும் பற்றாக்குறை தொடர்ந்து காணப்படுகிறது. மூன்றாவதாக பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். லூக்கா 21:11. கடந்த 100 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான உயிர்களை பூமி அதிர்ச்சிகள் சூறையாடி இருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தும் தடுக்க முடியவில்லை. நான்காவதாக கொள்ளை நோய்கள் உண்டாகும். லூக்கா 21:11 மருத்துவத்துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கூட பழைய நோய்களும் புதிய நோய்களும் மனித குலத்தை சீரழிக்கின்றன. ஏற்கனவே இருந்த 20 நோய்களுடன் தற்போது 30 நோய்களும் சேர்ந்து மனித உயிர்களை குடிக்கிறது. இன்னும் சில நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஐந்தாவதாக ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மத்தேயு 24:14. தற்போது இருக்கிற 230 நாடுகளில் 400க்கும் மேற்பட்ட மொழிகளில் இயேசுவின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. நாம் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வர வேண்டும் என்றால் நாம் இயேசு சொன்ன வேலையை துரிதப்படுத்துவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்கிற சிந்தையை எங்கள் உள்ளத்தில் எழுப்பின கிருபைக்காக நன்றியப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.